அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெரிய பெரிய அந்த கனரக வாகனத்துலலாம் இருக்கிற லீவ் ஸ்ப்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லீவ் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா, அந்த இதுதான் வந்து லீவ் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதோட இன்னொரு எண்டு மூவபிள் எண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் எண்டு. இதுக்கு மேலே இன்னொரு ஜாயிண்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மூவபிள் எண்டு. இது என்ன செய்யும்னா, இதை வந்து மையமாக வச்சு இந்த ஸ்ப்ரிங்கு வந்து இப்படி இருக்கிறது இப்படி 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 மேலே இங்கேயும் போயிட்டு வரும், மேலே வைக்கிற லோடுக்கு ஏற்ற மாதிரி. இது மூவபிள் எண்டு. இது நகரும். முன்னாடி சொன்னது நகராது. இதை ஏன் லீவ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது இந்த மாதிரி சின்ன சின்ன இலையாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன பிளேட்டை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் மேலே இருக்கிற இந்த பெரிய லீஃப் தான் வந்து மாஸ்டர் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர், இந்த அமைப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவ் ஆகிற அமைப்புக்கு பேர் சேக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா லாரி, பஸ்ஸு அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிளில் தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து லோடு தாங்கிறதுக்காகவே இது வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் என்னான்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஹெல்ப்பர் ஸ்ப்ரிங்கு. இது வந்து லீவ் ஸ்ப்ரிங்கு. இதுவும் லீவ் ஸ்ப்ரிங்கு தான். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறனால இது வந்து ஹெல்ப்பர் ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஓவர்லோட் ஆகிறப்ப இந்த ஸ்ப்ரிங்கு வந்து ஃபுல்லாக லோடை எடுக்காமல் இந்த ஸ்ப்ரிங்குக்கும் கொஞ்சம் லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, இந்த ஸ்ப்ரிங்கை சேஃப்டிக்காக தான் இந்த ஹெல்ப்பர் ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ஆக இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப் வந்து கம்மியாகும். இந்த ஸ்ப்ரிங்கு போய் இதில் போய் மவுண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்துருப்பாங்க. பெரிய ஸ்ப்ரிங்கில் மட்டும்தான் அந்த ஃபிக்ஸ்டு எண்டு மூவபிள் எண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.